அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைய நாள் இனித நாளாக அமையட்டும். குருவே சரணம், குருவடி சரணம், குருவே துணை. இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வருமானங்கள் நமக்கு போதுமான அளவு இருக்கின்றதா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. அதற்காக தினந்தோறும் ஏதோ ஒரு வகையில் வருமானம் ஈட்டிக்கொள்வதற்கு பல வேலைகளில் பல சிந்தனைகளை செலுத்தி ஏதோ ஒரு நடைமுறையில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆனாலும் நம்ம பத்த மாட்டேங்குதுங்க. என்னதான் ஒரு வேலை செஞ்சாலும், எவ்வளோதான் இருந்தாலும், அரசு துறையாக இருந்தாலும், தனியார் துறையாக இருந்தாலும், பொது வாழ்க்கையாக இருந்தாலும், நம் எவ்வளோதான் வருமானத்தை ஈட்டினாலும் அது இன்றைய காலகட்டங்களில் சற்று பற்றாக்குறையாகத்தான் இருக்கிறது. இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காகவே நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்ததுதான் இந்த பிவிசி மெட்டா. இந்த பிவிசி மெட்டாவில் எப்படி நமக்கு வருமானம் வருகிறது, அதை எப்படி எவ்வாறு செய்தால் அது நம் எதிர்காலத்திற்கு சிறப்பாக இருக்கும் என்பதை உணர்த்த ஈரோடு பிரைட் டீம் நிறுவனத்தின் ஃபவுண்டரும் நிர்வாகியுமான திரு வெங்கடேஷ் அவர்கள் மிக சிறப்பாக இதை பற்றி சொல்ல இருக்கின்றார்கள். நம் அனைவரின் சார்பாக அவரை அன்புடன் அழைக்கின்றோம். வெல்கம் மிஸ்டர் வெங்கடேஷ் சார். வணக்கம் சார். வணக்கம் மதிவாணன் சார். வணக்கம் அனைத்து பிவிசி மெட்டா பார்ட்னர்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். மகிழ்ச்சியோட ஒவ்வொரு நாட்களையும் தொடங்குவோம். நம் வாழ்க்கையில் வெற்றி பெற ஒவ்வொரு நாளும் காலை 5:30க்கு உண்டான பயிற்சியில் நம்ம சரியாக கலந்து கொண்டிருக்கிறோம். நாம் வெற்றியாளர் என்பதை அடிக்கடி நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் பிறப்பால் வெற்றியாளர் ஜெயிச்சுட்டு தான் இந்த பூமிக்குள்ள வந்திருக்கோம். அதனால நம்ம வெற்றியாளர். அதனாலதான் இந்த டைமிங்க நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த ட்ரைனிங்கை டேட் வைஸ் மிஸ் பண்ணாம நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம பிவிசி மெட்டாவில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்தே தீர்வோம். நண்பர்களே வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்று இந்த ப்ரோக்ராமில் கலந்திருக்கக்கூடிய அனைத்து பார்ட்னர்களுக்கும் உற்சாகமான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு, இன்னைக்கு நம்மளுடைய பிவிசி மெட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்கள், அந்த நியூ அப்டேட்டுகள், இதை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நம்ம பிளான்குள்ள வரலாம். ஸோ இப்போ நம்மளுடைய பிவிசி மெட்டா வெப்சைட் நீங்க ஓபன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்ப சீடு பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு சின்ன மாற்றங்களை கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாற்றங்கள் கொஞ்சம் நீங்க தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். ஏன்னா இப்ப சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா டோக்கன் ஃபார்மிங்ல எப்படியெல்லாம் ஒர்க் அவுட் நடக்குதோ அதே போல சீடு ஃபண்டிங்லையும் அதே சேம் ஒர்க் அவுட்டை கொடுக்கறதுக்கு தயாராயிட்டாங்க. ஸோ அதுக்குண்டான முழு அப்டேட் இன்னும் முடியல. இப்போ வந்திருக்கிற அப்டேட்டை வச்சு நாம உங்களுக்கு ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம். ஆக்சுவலா சீடு ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் ரெண்டும் சேம் பிளான்ல சேம் டைமிங்ல டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தாங்க. இப்ப அது மெல்ல 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 அங்க ரெக்கவரி ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க 20 லெவலுக்கு நம்ம ரெஃபரல் ரிவார்ட் நம்ம பேலன்ஸ் பண்ணி பார்த்தோம். ஸோ அதே போல சீட் ஃபண்டிங்லயும் அந்த 20 லெவல் ரெஃபரல் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா ஸ்டேக்கிங் ரிவார்ட் அப்படிங்கிறது நம்ம பிவிசியை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு தளம், ஒரு வாய்ப்பு. இப்ப பிவிசி மெட்டா மினிமம் 500 பிவிசி மெட்டா அண்ட் எபோவ் உள்ள ஸ்டேக்கிங் கொடுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நாம ஒரு 500 பிவிசி மெட்டா அப்படிங்கிறது நான் சீடு பார்ட்னர் பண்ணிட்டேன், மீண்டும் எதுக்கு நான் பண்ணணும் அப்படின்லாம் கேட்க வேண்டியதில்லை. நீங்க எப்ப பண்ணினாலும் உங்களுக்கு உண்டான அந்த ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எப்படி ஃபார்மிங் எப்படி எல்லாம் பண்றோமோ அதே போலதான். ஓகேங்களா? இப்ப நமக்கு வந்து ரெஃபரல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கையில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்ட் 13.8 ரெஃபரல் ரிவார்டோடையது 2. ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா இங்க ஸ்டேக்கிங் நடந்திருக்குது, நமக்கு ரெஃபரல் ரிவார்டு வந்திருக்கு. இதுல ஒரு 20 லெவலுக்கு நாம
நம்ம டீம்ல என்ன நடந்திருக்குங்கிறத டேட் வைஸா நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லெவல் வைஸ் டேட்டாஸ். ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்கள் இந்த 12ஆம் தேதி வரைக்கும் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க உள்ள நம்ம செக் பண்ண முடியும். ஸோ அதே போல ரெஃபரல் டீம் லெவல் 1 லெவல் 2 இதுல வந்து எத்தனை யூசர்ஸ் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத அங்க காமிக்குது. ஸோ டோட்டலா எவ்வளவு பிவிசி மெட்டா இந்த இடத்துல உள்ள அப்டேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ 6540 பிவிசி மெட்டா நம்மளுடைய ரெஃபரல் டீம்ல ஆக்டிவ் ஸ்டேக்கிங்ல இருக்கு. ஏன்னா இங்கேயும் 190 டேஸ் மட்டும்தான் அந்த ரெஃபரல் ரிவார்ட் நமக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு லெவலையும் நம்ம செக் பண்றோம். ஸோ அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குது, ஒவ்வொருத்தரும் நம்ம செக் பண்ணும் போதெல்லாம் அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, ஜீரோவில் இருக்காங்களா, இல்ல என்ன ஏதுங்கிறத இதுல நீங்க கரெக்டா பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ இப்ப நமக்கு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னா, இந்த ஐடி நம்பரை நீங்க இப்பயாவது நோட் பண்ணி வச்சிருங்க. ஏன்னா ஏற்கனவே டோக்கன் ஃபார்மிங்ல ஐடி நம்பர் எல்லாம் கிடைச்சது, இப்ப ஐடி நம்பர் இல்ல. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த டோக்கன் ஃபார்மிங்ல இருந்து அவங்க 190 டேஸ்க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஐடி லேப்ஸ் ஆயிடும். லேப்ஸ் மீன்ஸ் உங்க லிஸ்ட்ல இருந்து மட்டும் தான் லேப்ஸ் ஆகும். சோ அப்ப நீங்க இப்ப என்ன பண்ணிக்கணும், ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய ஐடி நம்பர் எல்லாமே எழுதிக்கிங்க, அவங்களுடைய பேர் எழுதிக்கிங்க, அவங்களுடைய மொபைல் நம்பர் எழுதிக்கிங்க, அவங்களுடைய பிளேஸ் எழுதிக்கிங்க. இதை கம்பல்சரி நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பார்ட்னர்கள் இருக்காங்க, செகண்ட் லெவல் எத்தனை, தேர்ட் லெவல் எத்தனை, நீங்க எழுதி வைங்க. அப்பதான் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஃபாலோ தான். சும்மா ஒருத்தர் உள்ள கொண்டுட்டு வந்து பிசினஸ்ல ஜாயின் பண்ண வச்சுட்டா நமக்கு எல்லாமே வந்துடும் அப்படிங்கறதுலாம் கிடையாது. நம்ம டீமை நம்ம சரியா ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்க ஆக்டிவா இருக்கிறாங்களா, நம்மளுடைய ஃபார்மிங்ல ஆக்டிவ் இருக்காங்களா, சீடு பார்ட்னர்ல ஆக்டிவ் இருக்காங்களா, எப்படி உங்களால தெரிய முடியும்? ஏன்னா அவங்களுடைய ஐடி நம்பர் இருந்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இங்க பேர் கிடையாது. அப்ப நம்ம ஐடி நம்பர் எல்லாமே எழுதி வைக்கணும். ஃபர்ஸ்ட் லெவல்ல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பேரு, அவங்களுடைய ஊரு, அவங்களுடைய மொபைல் நம்பர், இதை நீங்க எழுதி வைங்க. அடுத்து அவங்க எவ்வளவு ஸ்டேக்கிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதும் எழுதி வைங்க. இது மொத்தம் 20 லெவலுக்கு இருக்கு. சோ உங்களால எத்தனை லெவல் ஃபாலோ பண்ண முடியுமோ அத்தனை லெவலையும் நீங்க எழுதி வைங்க. அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, அடுத்து உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கவங்கள்ட்ட இதே நீங்க சொல்லிக் கொடுங்க. இப்ப நீங்க 20 லெவல் எழுதல அப்படின்னாலும் உங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கக்கூடிய நபர் 2வது லெவல் எழுதியிருப்பார், 2வது லெவல்ல இருக்கிறவரு 3வது லெவலுக்கு உண்டான லிஸ்ட்டை எழுதியிருப்பார். அந்த மாதிரி 20 லெவல் இல்ல 200 லெவல் போனாலும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் லெவல் எழுதி இருந்தா கூட அந்த 20 லெவலோட லிஸ்ட்டை உங்களால டேக் ஓவர் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணி அதை அவங்க கிட்ட காமிச்சீங்கன்னா தான் சோ இப்படிதான் ஃபாலோ பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் வரும். ஏன்னா எப்படி ஃபாலோ பண்ணணும்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவார்? நாம தான் ஒரு டயக்ராம் ஷீட் ஒரு லைனிங் போட்டு நம்ம ரெடி பண்ணணும். எப்படி வீக்லி சார்ட், டெய்லி சார்ட்டுங்கிற மாதிரி ஒரு சார்ட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு கொடுத்து மக்கள் இருந்து ஃபார்மிங் டேஸ் அப்படிங்கிற விஷயத்துல கொண்டுட்டு வராங்க. சோ அதே போல நம்மளுடைய நேம் லிஸ்ட், நம்மளுடைய டீம் நேம் லிஸ்ட் அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து இத்தனை பேர் இருக்காங்க, இப்படி நான் எழுதியிருக்கேன், நீங்களும் எழுதுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளோட எத்தனை பார்ட்னர் இருக்காங்கன்னு கூட நமக்கு தெரியாம நாம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா அதுல எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு 1000 பேர்த்த உருவாக்கி இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தர் இருந்து ₹1 உங்களுக்கு கிடைக்குதுன்னு சிஸ்டம் சொல்லுது. அதாவது ஒவ்வொருத்தர் இருந்து இல்ல, ஒவ்வொரு நபர் கால்குலேஷன் படி உங்களுக்கு ஒரு நாளைக்கு ₹1000 கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த 1000 நபர் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்ல? தெரியும். அடுத்த மாசம் 500 நபருக்கு மட்டும் தான் லிஸ்ட் வருது. அப்ப அந்த 500 நபர் யார் கழிஞ்சது எப்படி தெரியும்? யோசனை பண்ணி பாருங்க.
அப்ப சிஸ்டம் நமக்கு கொடுக்கிற ரிவார்டு எல்லாமே நீங்க செய்யற வேலைக்கு தான், அவங்ககிட்ட இருந்து எடுத்து கமிஷன் கொடுக்கல இல்லையா? சோ அப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம் அங்க இருந்து கமிஷன் வருது அப்படின்ட்டு. ஒரு பைசா கமிஷன் அங்க டவுன்லைன்ல இருந்து அப்லைனுக்கு போகாது. இது தெளிவா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டவுன்லைன்ல இருந்து உங்களுடைய ரெஃபரல்ல இருந்தோ இல்ல உங்களுடைய 20 லெவல்ல இருந்தோ அவங்ககிட்ட இருந்து எந்த பர்சன்டேஜ் எடுத்து சிஸ்டம் உங்களுக்கு தராது. நீங்க செய்யற வேலைக்கு சிஸ்டம் ரிவார்டு தான் தராங்க. ரிவார்டுங்கிறது வெகுமதி, அங்க இருந்து எடுத்து கொடுத்தா அதுக்கு பேர் கமிஷன். சோ இங்க கமிஷன் கிடையாது, வெகுமதி மட்டும்தான். சோ அப்ப நாம என்ன பண்ணணும்னா ப்ராப்பரா வேலை பார்க்கணும். ப்ராப்பரா வேலை பார்த்தா எப்படி சிஸ்டத்துக்கு தெரியும்னா, சிஸ்டத்துக்கு தெரியாம நீங்க எந்த வேலையும் பார்க்கவே முடியாது. நீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி, எந்த நிமிஷத்துல எந்த செகண்ட்ல செஞ்சாலும் சிஸ்டம் அங்க அப்டேட் பண்ணிக்கும். இன்னைக்கு இவரு இத்தனை பார்ட்னர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு, இத்தனை சீடு பார்ட்னர்கள் உருவாக்கி இருக்காரு, இத்தனை ஃபார்மிங் பண்ண வச்சிருக்காரு. சோ அப்ப இவங்களுக்கு என்ன ரிவார்டு நம்ம கொடுக்கணும் அப்படிங்கறத சிஸ்டம் முடிவு பண்ணிக்கும். இங்க அப்லைன் டவுன்லைன் அப்படிங்கிற வித்தியாசம், பாகுபாடு அதெல்லாம் கிடையாது. எல்லாமே சமம், எல்லாமே பார்ட்னர். 20வது லெவல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, முதல் லெவல்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அதனால இவர் ஏ கிரேடு அவர் சி கிரேடு அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஏ கிரேடு தான். இங்க அவங்களுடைய புரிதலும் பயிற்சியும் திறமையும் முயற்சியும் இருந்துச்சு அப்படின்னா எல்லாருமே ஏ கிரேடு தான். இந்த இடத்துல எந்த லெவல்ல இருக்கிறேங்கிறது கிரேடு கிடையாது. எவ்வளவு திறமையாக முயற்சி பண்ணி நிறைய பார்ட்னர்களை இங்க உருவாக்கி அவங்க வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறோமோ அவங்கதான் ஏ கிரேட். ஓகே, சோ இதை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெஃபரல் ரிவார்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. சோ இந்த ரெஃபரல் ரிவார்டுல இருந்து நமக்கு வரக்கூடிய ரிவார்டு டேட்டஸ் புதுசா கொடுத்தது ரெஃபரல் டேட்டஸ் மட்டும்தான். சோ இந்த ரெஃபரல் ரிவார்ட் இப்ப ஓபன்ல இருக்கு. சோ இதுல வந்து டோக்கன் ஸ்டேக்கிங் பண்ணியிருந்தா அதுக்கு உண்டான ரிவார்டு இங்க வரும். இந்த ரிவார்டை நீங்க ரெடீம் பண்ணும்போது டோக்கன் ஸ்டேக்கிங் மீண்டும் நீங்க ஸ்டேக்கிங் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அடுத்து வித்ராவல் கெட் பிவிசி, வித்ராவல் டு கெட் பிவிசி அப்படின்னா உங்களுடைய கனெக்டட் வேலட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கனெக்டட் வேலட்டுக்கு நீங்க பண்றீங்க அப்படின்னா அங்க ஒரு 100 இருந்தா கூட நீங்க பண்ண முடியுங்கிறத கொடுத்திருக்காங்க. முதல்ல 500 இருந்துச்சு, இப்ப 100 இருந்தா கூட போதுங்கிறத குறைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்ப 100 பிவிசி இருந்தா கூட நீங்க கனெக்டட் வேலட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ அடுத்து கெட் ஸ்டேக்கிங் டு பிவிசி மெட்டா. நீங்க உங்களுக்கு ரீஸ்டேக்கிங் பண்றதுனா பண்ணிக்கலாம், அதர் ஸ்டேக்கிங் பண்றதுனால பண்ணிக்கலாம். சோ இந்த இடத்துல மல்டிபிள் ஆஃப் கொடுத்திருக்காங்க. நீங்க 2 விதமாக பண்ணிக்கலாம். நம்ம சீடு ஃபண்டிங்ல பணம் பார்க்கறதுக்கு வழிகள் கொடுத்தாச்சு. அதாவது நமக்கு வரக்கூடிய டோக்கன் ஸ்டேக்கிங் ரிவார்டுல இருந்து நீங்க இங்க 85% வரும் சார், வேலட் ஸ்டேக்கிங்ல 15%. சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க அதர் ஸ்டேக்கிங் பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேக்கிங்னா உங்க டீமுக்கோ இல்ல அதருக்கோ அவங்களுக்கு ஸ்டேக்கிங் கொடுத்துக்கலாம். அவங்களோட ஐடி கொடுத்து கவுண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அங்க ரெடீம் ஆயிடும். செல்ஃபாவும் நீங்க பண்ணிக்கலாம் ஸ்டேக்கிங். ஓகேங்களா? சோ இந்த ஆப்ஷனை கொடுத்திருக்காங்க. அப்ப அதர் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அந்த இடத்துல வருமானம் கூடுதலாக கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். இப்ப வேலட் ஸ்டேக்கிங், இப்ப இங்க இருக்கக்கூடிய ஸ்டேக்கிங்க நம்ம ரெடீம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு இது ரிவார்டு ஸ்டேக் பிவிசி டு கெட் ரிவார்டு அங்க போய் உட்காரும். எங்க ஸ்டேக்கிங் ரிவார்டுல போய் உட்காரும். அப்ப இந்த வேலட் ஃபார்மிங் அப்படிங்கிறது என்ன, நம்ம பால்வின் டிபி எல்லாம் கொடுத்து நம்ம அந்த இடத்துல பிவிசி மெட்டா வாங்கி வச்சிருப்போம் இல்லையா? சோ அந்த பிவிசி மெட்டாவை தான் இந்த இடத்துல நம்ம ஆட் பண்றோம். அது ரீஸ்டேக்கிங் ஆகி நமக்கு எக்ஸ்ட்ரா போனஸோட நமக்கு டெய்லி ரிலீஸ் ஆகும். அப்ப 20 லெவலுக்கு நமக்கு ரெஃபரல் வெகுமதி கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப நமக்கு ஒரு டீம் இருக்கு, ஒரு கட்டமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த கட்டமைப்பை நம்ம சரியா ஃபாலோ பண்ணிட்டா போதும். ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்தும் சம் பர்சன்டேஜ் வீதம் பிவிசி மெட்டாவாக உங்களுக்கு கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. பிவிசி மெட்டாவை வாங்குறது நம்மளுடைய விருப்பம், ஆனா பிவிசி மெட்டாவை சம்பாதிக்கிறது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு.
அப்ப அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தணும் இல்லையா? சோ இப்ப ஒரு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு 500 பிவிசி மெட்டா பண்றாங்க, ஒரு 10 பேர் பண்றாங்க. அப்ப 5000 பிவிசி மெட்டா அங்க ஹோல்ட் ஆகுது. அப்ப உங்களுக்கு 0.20% அவங்க வாங்கக்கூடிய ரிவார்டுல இருந்து 0.20% உண்டான பிவிசி உங்க வேலெட்டுக்கு டெய்லி வரும். 190 நாளைக்கு வரும். அப்ப நீங்க போட்டிருக்க பிவிசியோட அந்த பிவிசி உங்களுக்கு ஆட் ஆகும் போது பிவிசி உங்களுக்கு நிறைய கூடும் இல்லையா? சோ அப்ப கூடும் போது இந்த ஒரு சீட் ஃபண்டிங் வேலெட்டை பொறுத்த வரைக்கும் விதைகளை நிறைய சேமிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான ஒரு வாய்ப்பு தான் இந்த சீட் ஃபண்டிங்ல இருக்கக்கூடிய 20 லெவல் ரெஃபரல் ரிவார்ட் ஆப்ஷன். இது எல்லாரும் சரியா பயன்படுத்துங்க. சோ 500 பிவிசிங்கிறதெல்லாம் இன்னைக்கு ரொம்ப விலை குறைவா கிடைச்சிட்டு இருக்கு. சோ அதை எடுத்து எல்லாருமே ஸ்டேக்கிங் பண்ணுங்க. ஏன்னா ஏற்கனவே நீங்க ஸ்டேக்கிங் பண்ணது எல்லாமே முடிஞ்சிருச்சு, அந்த டைம் முடிஞ்சு 0 வந்துருச்சு. அதனால எல்லாருமே ரீஸ்டேக்கிங் பண்ணுங்க, ரிவார்டை எடுங்க, உங்க டீம்லயும் பண்ண சொல்லுங்க, அவங்களுக்கு ரிவார்டு வரும். சோ அப்படி அவங்க ரிவார்டு சம்பாதிக்க நீங்க வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் ரிவார்டு அப்படிங்கிற வெகுமதி உங்களுக்கு கிடைக்கும். இது சீடு ஃபண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஃப்ரெண்ட்ஸ், சீடு ஃபண்டிங்ல இருந்து வரக்கூடிய ரிவார்டை நம்ம என்ன பண்றோம்? செல்ஃப் ஸ்டேக்கிங், அதர் ஸ்டேக்கிங், கனெக்டட் வாலெட், ஒரு 3 விதமான வித்ராவல் சிஸ்டம் கொடுத்தாச்சு. இந்த 3 விதமான வித்ராவல் டோக்கன் ஃபார்மிங்ல இருக்கு. அது என்ன? செல்ஃப் ஃபார்மிங், அதர் ஃபார்மிங், கனெக்டட் வாலெட். சேம் டு சேம் த பிவிசி மெட்டா சீட் ஃபண்டிங் அண்ட் டோக்கன் ஃபார்மிங் ப்ராஜெக்ட். பட் இந்த இடத்துல சீட் ஃபண்டிங்ல இருக்கக்கூடியது அத்தனையும் பிவிசி மெட்டா டோக்கன். ஃபார்மிங்ல செயல்படக்கூடியது எல்லாமே பிவிசி மெட்டா டோக்கன் தான். பட் ஆனா அங்க கவுண்டிங் ஆஃப் யூஎஸ்டிடி கிரிப்டோ டோக்கன். ஓகே, சோ யூஎஸ்டிடிங்கிறது அங்க மட்டும் இருக்கு, இங்க எல்லாமே முழுக்க முழுக்க பிவிசி மெட்டா. நாளைக்கு இங்க பிவிசி மெட்டா நீங்க 1000 பிவிசி, லட்சம் பிவிசி சம்பாதிக்கிறீங்க, அன்னைக்கு இருக்கக்கூடிய பிவிசி மெட்டாவுடைய வேல்யூ என்னன்னு யாருக்கும் சொல்ல முடியாது. 10 மடங்கு 100 மடங்கு லாபத்தை கண்டிப்பாக இந்த பிவிசி மெட்டா நம்ம கொடுக்க போகுது ஃப்ரெண்ட்ஸ். சோ அதனால நீங்க எல்லாரும் அந்த டோக்கன் ஸ்டேக்கிங் அப்படிங்கிற விஷயத்தை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா டோக்கன் ஃபார்மிங்ல நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அதே மாதிரி டோக்கன் ஸ்டேக்கிங்லயும் ஃபாலோ பண்ணிட்டோம்னா நிறைய வருமானத்தை நம்ம சேர்த்து வைக்க முடியும், நம்மளுடைய அசட்டை சேர்த்து வைக்க முடியும். ஆக்சுவலா இது வந்து ஒரு சாதாரணமான ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் பிசினஸ் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதை அப்படி நினைச்சீங்கன்னா உங்களால பண்ணவே முடியாது. அப்படி நினைச்சா உங்களால பண்ணவே முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். இங்க எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு தெரியுங்களா? எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுங்களா? இப்ப உங்களுடைய ஃபார்மிங்ல 190 நாள் கம்ப்ளீட்டட் ஆயிடுச்சுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணுமே தவிர சிஸ்டம் உங்களுக்கு இண்டிகேஷன் கொடுக்காது. உள்ள சிஸ்டம் என்ன பண்ணும்னா டிஸ்பிளே கொடுக்கும். அதை ஃபாலோ பண்றது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. சீட் ஃபண்டிங்ல 190 டேஸ் ரிவார்டு வரும். அந்த ரிவார்டு குறையுது அப்படின்னா அது எங்க குறைஞ்சிருக்குங்கிறத உள்ள போய் பாக்குறது யாருடைய வேலை? நம்மளுடைய வேலை. சோ அப்ப இது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை தவிர நாட் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அப்ப இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி சார் பண்றது? நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹோம் ஆபீஸாவது வேணும். நீங்க டீம் ஆபீஸ் வைக்கிறீங்க, செல்ஃப் ஃபார்மிங், அதாவது பர்சனல் ஆபீஸ் வைக்கிறீங்க, அதெல்லாம் அடுத்தம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஹோம் ஆபீஸ் கண்டிப்பாக வேணும். அப்ப அந்த ஹோம் ஆபீஸ் எதுக்காக அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம எவ்வளவு டீம்ல ஃபார்மிங் நடந்திருக்கு, எவ்வளவு நம்ம ஃபார்மிங் பண்ணிருக்கோம், எவ்வளவு சீட் ஸ்டேக்கிங் பண்ணிருக்கோம், நம்ம டீம்ல எவ்வளவு எழுதுங்க. சார் நீங்க ஒரு ஜவுளி கடையோ இல்ல ஒரு ஜுவல்லரி ஏதோ வச்சிருந்தா இன்னைக்கு எவ்வளவு ஸ்டாக் இருக்கு, எவ்வளவு சேல்ல இருக்கு, எவ்வளவு பேலன்ஸ்ல இருக்கு, எவ்வளவு அக்கௌண்ட்ல போயிருக்கு, வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு எழுதுறீங்களா இல்லையா? சோ அதே போல இந்த பிவிசி மெட்டா ப்ராஜெக்டுக்குள்ள இந்த பிசினஸ்ல எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு ஃபார்மிங், எவ்வளவு ரீஃபார்மிங், எவ்வளவு ஸ்டேக்கிங், எவ்வளவு ரீஸ்டேக்கிங், இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் லட்சங்களும் கோடிகளும் சர்வ நிச்சயம். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் மீண்டும் சொல்றேன், இதுல
பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு நான் சொல்றதுனால நிறைய பேர் புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஆனா இங்க எந்த அளவுக்கு நீங்க பயிற்சி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிசினஸ்ல கொடி கட்டி பறக்க முடியும் உங்களால. உங்க வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் நினைச்சீங்களோ, என்னெல்லாம் சாதிக்கும்னு நினைச்சீங்களோ, உங்க பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் படிப்பு கொடுக்கணும், எப்படி எல்லாம் என்கேஜ்மெண்ட் பண்ணணும், அப்படி எல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்களோ அது எல்லாமே விரைவில் நடக்கணும். அப்படின்னா தயவு செய்து பிவிசி மெட்டா அப்படிங்கிற ஒரு பெரிய பாடத்தை பொறுமையாக நிதானமாக பயிற்சி மூலியமாக கத்துக்குங்க. தெரியலையா, இதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கா, உடனடியாக உங்களுடைய சப்போர்ட் லீடரை கூப்பிடுங்க. எனக்கு இந்த இடத்துல புரியல, இங்க ஃபார்மிங் எங்க இருக்கு, ஃபார்மிங் எப்ப முடிஞ்சிருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, சீட் ஸ்டேக்கிங் பண்ணிருக்காங்களா இல்ல முடிஞ்சிருக்கா எப்படி தெரியல, கேளுங்க. என்னைக்கு ஒரு மாணவன் டீச்சர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறானோ, சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறானோ, அவன் முதல் மாணவனா வருவான் இல்லையா? அது உண்மை. அதே போல இந்த பிசினஸ்க்குள்ள நாம வந்திருக்கோம் அப்படின்னா எல்லாருமே புதுசா தான் சார் வந்தோம். யாருமே டேனியல் ஜான்சனுடைய டைரக்ட்ல எல்லாம் யாரும் வரல. எல்லாமே கத்துக்கிட்டோம். தப்பா சில இது பண்ணி கூட மறுபடியும் சரியா அங்க வந்துட்டோம். அப்ப அந்த அனுபவம் உள்ள லீடர்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அனுபவம் உள்ள லீடர்களை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா சக்சஸ். அப்ப இதுல என்ன தப்பு செய்யக்கூடாது, என்ன செஞ்சா நமக்கு லாபம், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுங்கிறத நீங்க பயிற்சி மூலியமாக கத்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பிவிசி மெட்டா மீண்டும் சொல்லிட்டு நான் பிளானுக்குள்ள வரேன். பிவிசி மெட்டா நாட் எம்எல்எம் மார்க்கெட்டிங் ப்ராஜெக்ட், நோ டைரக்ட் செல்லிங் மார்க்கெட். இது முழுக்க செல்ஃப் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிவிசி மெட்டாவில் நீங்க அத்தனை பேரும் பார்ட்னர்ஸ், முதலாளிகள். இப்ப நீங்க ரிலையன்ஸோட பிரான்சைஸ் ஒவ்வொரு ஊர்ல எடுக்கிறாங்க, அந்த ரிலையன்ஸ் முகேஷ் அம்பானி அனில் அம்பானியா வந்து பாக்குறாங்க. அது கிடையாது. ஒரு பிரான்சைஸா அவங்க டேக் ஓவர் பண்றாங்க. அடுத்து இங்க வரக்கூடிய லாபம் நட்டம் அத்தனையும் நம்மளுது. அதுக்கு உண்டான ஐடி பர்பஸ் எல்லாமே நாம தான் பண்ண போறோம். அவங்களுடைய நேம் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். திஸ் கார்பரேட், அதுக்கு பேர் என்ன, கார்பரேட். அப்ப இந்த பிவிசி மெட்டா அப்படிங்கிற குளோபல் விர்ச்சுவல் கரன்சிக்குள்ள ஒரு ஃபார்மிங் ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி நம்மள எல்லாமே ஒரு சீடு பார்ட்னராக உள்ள வர வச்சு ஸ்டேக்கிங்க்கு ரிவார்டு கொடுத்து, ஃபார்மிங்க்கு ரிவார்டு கொடுத்து, ரெஃபரலுக்கு ரிவார்டு கொடுத்து, லிமிட் கிரிட்டீரியாவும் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுங்களா? ஒரு 4 விதமான வருமானத்தை அள்ளலாம் சார். சோ புரிந்து கொண்டு இந்த பிவிசி மெட்டாவில் டிராவல் பண்ணுங்க. சோ இப்ப நம்மளுடைய ப்ராஜெக்டுக்குள்ள நம்ம போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஏலிபேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுங்கிறத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கீங்க. ஓகேங்களா? ரைட். உங்க மொபைல வந்து லேண்ட்ஸ்கேப்ல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கொடுக்கறது எல்லாமே விசிபிலிட்டி பெருசா தெரியும். ஓகேங்களா? எங்க வச்சுக்கணும்? லேண்ட்ஸ்கேப்ல வைங்க. உங்களுடைய மொபைல லேண்ட்ஸ்கேப்ல வச்சுங்க அப்படின்னா பெருசா தெரியும். ஓகே. நீங்க ஒரு பிசினஸ் பேச போறீங்க அப்படின்னா சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங்க நீங்க சரியா பயிற்சி எடுத்திருக்கணும். அப்படி பயிற்சி எடுக்கலையா நேர சப்போர்ட் லீடரை கூட்டிட்டு போங்க, இல்லைன்னா சப்போர்ட் லீடர்கிட்ட நீங்க அவரை கூட்டிட்டு போங்க. 2 பாயிண்ட் தான். ஒண்ணு, சப்போர்ட் லீடரை நீங்க அவர் இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, இல்லைன்னா சப்போர்ட் லீடர்கிட்ட டைம் வாங்கிட்டு நீங்க யாருக்கு இந்த பிரசன்டேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர் அழைச்சிட்டு வந்துட்டு நீங்களும் பக்கத்துல உட்காருங்க. அவர் அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பார்க்க போயிட்டீங்கன்னா அதுல எந்த பிரயோஜனம் இல்ல, எந்த பிரயோஜனம் இல்ல. நிறைய பேர் அந்த தப்பை பண்றாங்க. கொண்டு வந்து விட்டுட்டு சார் பாத்துக்குங்க நான் வந்துடுறேன். இங்க என்ன சார் ஸ்கூல்ல வச்சு நடத்துறாங்க, பாத்துக்குங்கன்னு விட்டுட்டு போறதுக்கு. இது பிசினஸ் சார். நீங்க எல்லாரும் யாரை அழைச்சிட்டு வரீங்களோ அவரை கொண்டுட்டு போய் விடுற வரைக்கும் கூட நீங்க இருந்துதான் ஆகணும். அப்படி இருந்தீங்கன்னா மட்டும்தான் அந்த சப்போர்ட் லீடருக்கு உண்டான ஒரு ரெஸ்பெக்ட் அங்க கிடைக்கும். அந்த சேஞ்சர்ஸ் புதிய நபருக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நீங்க பாட்டு விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? கோத்துட்டு போறாங்க. அவர் மைண்டுக்குள்ள ஓடுறதே என்ன தெரியுங்களா? கொண்டு நீங்க விட்டுட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. நான் சொல்றது எதுவுமே கேட்காது. உங்க சப்போர்ட் லீடர் சொல்றது எதுவுமே அவருக்கு மண்டையில ஏறாது. ஏன்னா அவருக்கு மைண்ட் எல்லாம் என்ன தெரியுங்களா?
அங்க இருந்து கூட்டிட்டு வந்தா அப்படியே நண்பர் விட்டுட்டு போயிட்டா அப்படியே அவர் இனி எப்ப வர்றாருல சீக்கிரம் இவர் முடிச்சாருன்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அதனால நீங்க செய்யக்கூடாத ஒரு தவறுல என்ன தெரியுங்களா, இந்த தவறையும் செய்யாதீங்க. யாரை நீங்க அழைச்சிட்டு வந்தாலும் நீங்க கூட இல்லாம யாரையும் அழைச்சிட்டு வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் விஷயம், உங்க சப்போர்ட் லீடர்கிட்ட நீங்க பார்க்க போறீங்களா, நீங்களும் கூட போகணும். அவரை போன் பண்ணி கொடுத்துறேன் சார், இந்த போன்ல பேசிடுங்க, அந்த வேலையில இருக்கக்கூடாது, அது சக்சஸே ஆகாது. போன்ல என்ன சார் பேச போறீங்க? நான் லைவ்ல ஒரு மீட்டிங் நடத்தி அந்த மீட்டிங்ல விசிபிலிட்டி கொடுத்து அதுலயே இன்னும் நிறைய நபர்களுக்கு புரிதல் கம்மியா இருக்கு அப்படின்னா ஒரு போன்ல என்ன கிடைச்சிருன்னு நினைக்கிறீங்க? போன்ங்கிறது இன்வைட்ல மட்டும்தான் இருக்கணுமே தவிர பிரசன்டேஷன்ல இருக்கக்கூடாது. போன் பிரசன்டேஷன் பண்ணாதீங்க. மெயின் முதல் தவறு அதுதான். போன்லயே சொல்லிருங்க சார், ஓரலா சொல்லிருங்க சார். என்ன சொல்லுவீங்க ஓரலா சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட், கடைசியா 2 பாயிண்ட். இதை சொல்லிட்டா எல்லாமே சரியாயிடுமா? பிசினஸ்க்குள்ள வந்துருவாரா? வரமாட்டாரு. இது சொந்த பிசினஸ். அதனால பிசினஸா பண்ணுங்க, ஒரு மல்டி லெவலா மீண்டும் பண்ணிடாதீங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. சோ இந்த பிவிசி மெட்டாக்குள்ள வரக்கூடிய அத்தனை பேரும் சீடு பார்ட்னர் ஆகணும், டோக்கன் ஃபார்மிங் ஆகணும். அப்ப சீடு பார்ட்னர் ஆகணும்னா என்ன பண்ணணும்? டோக்கன் ஃபார்மிங் பண்ணணும். என்ன பண்ணணும்? சப்போர்ட் லீடர் கிட்ட நீங்க கூட்டிட்டு வர சேஞ்சஸோட புதிய நபர்களோட அமருங்க. அவர் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரா, அந்த ஆபீஸ் போங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்க சப்போர்ட் லீடரை அங்கேயும் இங்கேயும் அலைய விடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இழுக்கிற பக்கம்லாம் சப்போர்ட் லீடர் வந்துட்டா அது நீங்க தப்பா நினைக்க வேண்டாம். அந்த புதிய நபர் தப்பா நினைப்பாரு. இவருக்கு வேற எந்த பிசினஸே போலியாட்டுக்கு, கூப்பிடுற பக்கம் எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க, சும்மாதான் இருப்பாராட்டுக்குன்னு நினைச்சிருவாங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, சப்போர்ட் லீடர் ஒரு ஆபீஸ் போட்டிருக்காரா, அதை பேக்கப் பண்ணுங்க. இல்லைன்னா சப்போர்ட் லீடர் எங்க இருக்காரு அங்க பேக்கப் பண்ணுங்க. அப்படி கடைசி பட்சத்துல மட்டும்தான் சரி ஆன் த வேல இருக்கிறாங்க. ஒரு இடத்த நீங்க சொல்லுவீங்க, அந்த இடத்துக்கு பக்கத்துல அவர் இருக்கிறாருன்னா அப்படியே வாங்க சார் கொஞ்சம் பார்த்துட்டு போலாம்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்க. நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் லீடருக்கு வெயிட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு பிசினஸ் பயங்கரமா க்ரோ ஆகும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம உள்ள வந்துட்டோம். சீடு பார்ட்னர் ஆகணும். மினிமம் 500 பிவிசி மெட்டா, 500 பிவிசி மெட்டா ரிவார்டு சிஸ்டம் கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. இந்த 500ங்கிறது நம்ம கிட்ட தானே இருக்கும், அதை தெளிவா சொல்லுங்க. இந்த 500 எடுத்து 4 பிரிச்சு 8 பிரிச்சு 16 பிரிச்சு எல்லாம் யாருக்கும் கொடுக்கல. இந்த 500 பிவிசியும் அவங்களுடைய வேலட்ல தான் ஹோல்ட் ஆயிருக்கு. அதுக்கு தனியார் ரிவார்டும் கொடுக்குறாங்க. டெய்லி 0.20% விதமா ரிலீஸும் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ அடுத்த டோக்கன் ஃபார்மிங் மினிமம் $100 இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்சிமம் $50,000 வரைக்கும் செல்ஃபா நம்ம ஃபார்மிங் பண்ண முடியும். அப்ப நான் செல்ஃப் ஃபார்மிங் பண்றேன். இதனால எனக்கு என்ன பெனிஃபிட்? கிட்டத்தட்ட 200% பெனிஃபிட் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். அந்த 200% எப்படி பெனிஃபிட், எந்த அடிப்படையில நமக்கு கிடைக்கும், எவ்வளவு நாள்ல கிடைக்கும்? அப்ப எந்த அடிப்படையில் கிடைக்குதுன்னா, சிஸ்டம் நமக்கு செல்ஃப் ஃபார்மிங் பண்ணக்கூடிய அத்தனை பார்ட்னர்களுக்கும் 200%. இங்க நீங்க ரெஃபரல் பண்ணிருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், நீங்க பண்ணக்கூடியதுக்கு 200% அப்படிங்கிறது 2 மடங்கு. இப்ப $100 கொடுத்துருக்கீங்களா, $200. 500 கொடுத்துருக்கீங்களா, 1000. 10,000 கொடுத்துருக்கீங்களா, $20,000. அதுல எந்த மாற்றம் கிடையாது. இந்த பிசினஸ்ல நீங்க ஒரு $10,000 இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா, ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு $20,000 கேரண்டட் ரிட்டர்ன். எவ்வளவு நாள் சார்? உங்களுக்கு டெய்லி 0.20% ரிலீஸ். 0.20% உங்களுக்கு ரிலீஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்க ஒரு $100 போட்டிருக்கீங்க அல்லது $1000 போட்டிருக்கீங்க, 0.20 அப்படின்னா ஒரு நாளைக்கு $2 உங்களுக்கு ரிலீஸ் ஆயிடும். $2 ரிலீஸ். சொல்லுங்க, இப்ப நீங்க ஒரு $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிருக்கீங்களா, உங்களுக்கு $2 டெய்லி ரிலீஸ். எத்தனை நாளைக்கு? 1000 நாளைக்கு வரும். 1000 நாள் கழிச்சு பார்க்கும் போது அவருக்கு $2000 அவருக்கு ரிசீவ் ஆயிருக்கும். அப்ப $1000 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணா $2000 நமக்கு ரிட்டர்ன் வரும்னு சொன்னது டெய்லி வருங்கிறத அவங்களுக்கு புரிய வைங்க. இன்னைக்கு போட்டீங்கன்னா நாளையில இருந்து அவங்களுக்கு அந்த $2 வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்லி செல்ஃப் ஃபார்மிங் மட்டும்தான். இன்னும் நான் ரெஃபரல் டீம் எடுக்கல, ரெஃபரல் ஃபார்மிங் சொல்லல,
ரெண்டாவது ரெஃபரல் ரிவார்டு சொல்லல, ஏர்லி பேர்டுன்னு சொல்லல. அப்ப ஒரு புதுசா ஒரு பார்ட்னரை உருவாக்குவது பெரிய கஷ்டமே கிடையாது. சீடு பார்ட்னர் டோக்கன் ஃபார்மிங்க மட்டும் ப்ரமோட் பண்ணுங்க. சீடு பார்ட்னர் ஆகிறதுக்கு எவ்வளவு காயின் தேவை? மினிமம் 500 5000. அந்த 500க்கு ரிவார்டு டெய்லி உண்டு. ஓகேங்களா? சோ டோக்கன் ஃபார்மிங்ல மினிமம் 100ல இருந்து ஸ்டார்ட். இப்ப 100 கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு 200 டெய்லி ரிவார்டு உண்டு. அந்த 1000 டேஸுக்குள்ள அந்த 1000ங்கிறது 2000 அவருக்கு வந்துருது. வேற என்ன சார் வேணும்? இதுல ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட நம்ம சொல்றது கரெக்டா இருக்கும். ஒரு நாள் கூட லீவ் இல்லாம சாட்டர்டே சண்டே எல்லா நாளும் வந்துட்டு. அப்ப நான் ஒரு மிடில் கிளாஸ் சார், நான் ஒரு சாதாரண லேபர் சார், எல்லாருமே வரலாம். சாதாரண ஒரு கூலி தொழிலாளி கூட ஒரு $100 மூலியமாக பல லட்சங்களை சம்பாதிக்க முடியும். ஒரு மிடில் கிளாஸ் ஒரு $1000 போட்டு $2000 ஒரு 2.25 வருடம் 2.25 வருடத்துக்குள்ள டபுளா எடுக்க முடியுமா? இன்னைக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடையாது. அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது சேஃபா இருக்காங்கிறது தெரியல. மக்களுடைய பணம் பாதுகாப்பா இருக்குமாங்கிறது தெரியல. ஆனா இங்க அப்படி இல்ல. டெய்லி ரிவேஸ்ல வர்றதுனால இங்க 100% பாதுகாப்பாவும் இருக்கு. ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் நான் ஒரு $10,000 ஃபர்ஸ்ட் போட்டு டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. போடும்போது அவருக்கு 0.20% கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளவு வருங்க? ஒரு நாளைக்கு $20 வரும். டெய்லி $20. அப்ப 1000 நாள் கணக்கு போடும் போது என்ன ஆகும்? $20,000. அப்ப அவர் யோசிப்பாரு, நான் நிறைய பிசினஸ் பண்ணிருக்கேன், நிறைய ட்ரேட் பண்ணிருக்கேன், நிறைய ஷேர் மார்க்கெட் பண்ணிருக்கேன், நிறைய பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஆனா அதுல எல்லாம் எவ்வளவு ரிஸ்க் இருக்கு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு, ஸ்ட்ரெஸ் அதிகம். ஆனா இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் கிடையாது, எந்த ஒரு ஹார்ட் ஒர்க் கிடையாது. டெய்லி எனக்கு வர்றத நான் பாக்குறேன். $10 வந்துட்டா நான் டிரான்ஸ்ஃபர் டு கனெக்டட் வாலெட்டுக்கு பணம் வேணும், நான் பண்ணிக்கிறேன். இல்ல எனக்கு திரும்ப டெவலப் ஆகணும்னா ரீஃபார்மிங் பண்றேன். இல்ல என்னுடைய டீமுக்கு வேணும்னா அதர் ஃபார்மிங் பண்றேன். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு மகிழ்ச்சின்னு தான் அவர் சொல்லுவார். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும்? டெய்லி இன்கம் உண்டான செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டோட டீட்டெயிலை நீங்க பேசாம ஏர்லிபேர்டுக்கு போகாதீங்க. எடுத்தோடனே ஏர்லிபேர்டை தான் நிறைய பேர் பேசுறீங்க. முதல்ல இவங்க இதுல கரெக்டா இருக்கா, நம்பிக்கை வந்துருச்சாங்கிறத நீங்க எப்படி தெரிஞ்சுக்குவீங்கன்னா, ஒரு $100 அவர் கொடுக்க சொல்லுங்க. அந்த $100க்கு டெய்லி 0.20% வருதாங்கிறத அவரு முடிவு பண்ணட்டும், பார்க்கட்டும். நம்பிக்கை வரும். நம்பிக்கை வந்த பிறகு நீங்க என்ன சார் 2 பேத்த கொடுக்க சொல்றீங்க? அவரு 20 பேத்த கூட கொடுப்பாரு, 200 பேத்த கூட கொடுப்பாரு. அது அவருடைய நம்பிக்கைக்கு உண்டான பயிற்சி. ஓகேங்களா? சோ இத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. சீட் பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங். இப்ப நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம சீடு பார்ட்னர் ஆல்ரெடி பண்ணிட்டோம்ல, மறுபடியும் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு. பிவிசி மெட்டாவை அதிகமாக நீங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. நிறைய வாய்ப்பு இருக்கு ஸ்டேக்கிங் பண்றதுனால. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ஏர்லிபேர்டை நம்ம பார்ப்போம். சோ இந்த ஏர்லிபேர்டு மூலியமா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எவ்வளவு வருமானங்கள் விரைவா எடுக்க முடியும் அப்படிங்கிறத நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன். சோ ஏற்கனவே சொன்னதுதான் சீடு பார்ட்னர் அண்ட் டோக்கன் ஃபார்மிங், இது உங்களுக்கு நல்லா தெரியும். சோ இன்னைக்கு மினிமம் ஒரு 2500 இருந்தாலே நம்ம சீடு பார்ட்னர் ஆக முடியும். சோ அதுக்குண்டான பிவிசி மெட்டா கிடைக்கும், அதையும் டெய்லி ரிவார்டா உங்களுக்கு கிடைக்குங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். டோக்கன் ஃபார்மிங்ல மினிமம் $100 இருந்து $50,000 வரைக்கும் நீங்க செல்ஃப் ஃபார்மிங் பண்ணிக்க முடியுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? ரைட், சூப்பர். இப்ப நமக்கு 200% டெய்லி ரிவார்டு கரெக்டா வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க சார், புதிய பார்ட்னர்கிட்ட நீங்க பேசுங்க, அவர் இதெல்லாம் சாத்தியமா நம்பிக்கையான்னு கேட்பாரு. அப்ப நாங்க சப்போர்ட் லீடர் யாரும் சொல்ல வேண்டியதில்ல, அவரே சொல்லுவார். என்னுடைய வேலட்டை நீங்க ஓபன் பண்ணி பாருங்க, எனக்கு டெய்லி வந்துட்டு இருக்கு, நான் இவ்வளவு எடுத்துட்டு இருக்கேன், இவ்வளவு ரீஃபார்மிங் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத அவர் சொல்லுவார். ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவரு கீழே டீம் க்ரோ ஆயிடும். நம்ம என்ன 2 பேரை சொல்றது, அவருக்கு 20 பேர் 30 பேரை டைரக்டா கொடுக்க ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? சோ அப்ப மினிமம் ஒரு $100 கால்குலேஷன்ல தான் இங்க 1:2 ஏர்லிபேர்டு கொடுத்திருக்காங்க. ஏர்லிபேர்டு அப்படிங்கிறது 1:2 100 மடங்கில் நம்ம பண்ண போறோம். சரிங்களா?
மேல 100, கீழே 100, 100. அப்ப கீழே ஃபர்ஸ்ட் லெவல் இருக்கக்கூடிய பார்ட்னர்ல 2 பேர் 100, 100. ஓகேங்களா? ரைட். இதுதான் 1:2. 100 மடங்கில் எத்தனை முறை பண்ணினாலும் சரி, அடுத்தடுத்த பேர் மேட்சிங் உங்களுக்கு ரிவார்டோடைய ஸ்பீடு கிடைக்கும். இப்ப நீங்க ஏற்கனவே செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20% வாங்கிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ ஏர்லி பேர்டுக்குள்ள வரும்போது எக்ஸ்ட்ரா, அதாவது 0.20 பிளஸ் 0.70, அப்ப பர் டே 0.90% உங்களுடைய ரிவார்டோடைய ஸ்பீடு அதிகமாகும் போது, நீங்க ரெஃபரல் ரிவார்டு சேர்த்து பார்க்கும்போது 200 நாட்கள்ல உங்களுக்கு அந்த 200% ரிவார்டு கிடைக்கும். அப்ப உங்களுடைய வருமானத்தை, உங்களுக்கு வர வேண்டிய ரிவார்டை விரைவா எடுக்கணும் அப்படிங்கும்போது ஆலிபேர்டு 70% சப்போர்ட் பண்ணுது. அப்ப ஆலிபேர்டு ஒரு நாள் மட்டும்தானு கேட்டா கிடையாது, 7 நாள் டைம் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நாள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? 0.90% பிளஸ் ரெஃபரல் ரிவார்ட். அதே இரண்டாவது நாள் பேர் மேட்சிங் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கீழே 2 பார்ட்னர்களை உருவாக்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 பாயிண்ட் மட்டும் தான் குறையுது. அப்ப ரெண்டாவது நாளைக்கு வந்து 0.60 பிளஸ் 0.20, டோட்டலா ஒரு நாளைக்கு 0.80% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு ஸ்பீட். சார் ரெண்டாவது நாளும் கம்ப்ளீட்டட் ஆகல, மூணாவது நாள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், 0.50% எக்ஸ்ட்ரா இன்கம் ஆலிபேர்டு பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் 0.20, டோட்டலாக 0.70%. 0.70% மூணாவது நாள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலும் கிடைக்கும். சார் நாலாவது நாள் தான் நான் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன், 2 பார்ட்னர்களை ஆக்டிவ் பண்ணிருக்கேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்கம் ஆன ஆலிபேர்டு ரிவார்டு 0.40%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.60% பர் டே உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். சார் நாலாவது நாளும் பண்ணல, 5வது நாள் தான் அவங்க பண்ணிருக்காங்க, ஏன்னா அப்பதான் அவங்களுடைய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்படின்னா, 4வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் கூட ஆலிபேர்டு ரிவார்டான எக்ஸ்ட்ரா இன்கம் 0.30%, செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%, டோட்டலாக 0.50% உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்ட் ஸ்பீட். நல்லா புரிஞ்சுக்கிங்க, நீங்க $100 போட்டு 0.20% ஆன் பண்ணிட்டே இருக்கிறீங்க. 5வது நாள் அந்த 2 பேர் வந்திருந்தா கூட அப்பவே உங்களுக்கு அந்த நாள்ல இருந்து என்ன ஆகுதுன்னா 0.50% மாறுது ஸ்பீட். அப்ப 5வது நாள் கம்ப்ளீட்டட் ஆகல, 6வது நாள் கம்ப்ளீட்டட் ஆயிருக்கு. அப்ப 6வது நாள்ல அந்த 2 நபர்கள் 100 பண்ணிருக்காங்க, அப்ப 1:2 பேர் மேட்சிங் ஆயிருச்சு. இப்ப ஆலிபேர்டான எக்ஸ்ட்ரா இன்கம் நமக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 0.20% பிளஸ் 0.20% செல்ஃப் ஃபார்மிங். ஏற்கனவே 0.20 வாங்கிட்டு இருப்பீங்க, இன்னொரு 0.20 எக்ஸ்ட்ரா ஸ்பீட் பண்ணி 0.40% உங்களுக்கு இந்த சிஸ்டம் ஸ்பீட் பண்ணி கொடுக்கும். சார் 7வது நாள் 6 நாள் பண்ணல, 7வது நாள் தான் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த 7வது நாள்ல எனக்கு 1:2 பேர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்ப ஆலிபேர்டுல இருந்து எனக்கு என்ன ரிவார்டோட ஸ்பீடு கிடைக்கும்னா 0.10%. 0.10%. செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு 0.20%. 0.20%. அப்ப டோட்டலாக 0.30% இந்த இடத்துல நமக்கு ரிவார்டு ஸ்பீடு கிடைக்கும். அப்ப 7வது நாள் கம்ப்ளீட் பண்ணிருந்தா கூட 0.30% ஸ்பீடு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ரைட். அப்ப சிஸ்டம் நமக்கு 7 நாள் வரைக்கும் அந்த வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. அதுதான் ஆலிபேர்டு ரிவார்ட் ஆஃபர் 7 days. அப்ப நீங்க ரெண்டாவதா சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் சீடு ஃபண்டிங், 2வது டோக்கன் ஃபார்மிங், 3வது ஆலிபேர்டு. சார் 8வது நாள் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஆலிபேர்டுல இருந்து மட்டும் எக்ஸ்பிரி ஆயிருக்குமே தவிர உங்களுடைய செல்ஃப் ஃபார்மிங்ல இருந்து எக்ஸ்பிரி ஆகாது. அது உங்களுக்கு 1000 days அந்த 0.20% உங்களுக்கு கொடுத்தே தீரும். ஓகேங்களா? ரைட். சரி 8வது நாள் பண்ணிட்டாங்க சார், அப்ப நான் அதை ஆல்டர் பண்ண முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் ஒரு $100 செல்ஃப் ஃபார்மிங் பண்ணியிருந்தால் மீண்டும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நாள் கால்குலேஷன் படி 0.70% பிளஸ் 0.20% சேர்த்து 0.9% உங்களுக்கு ஆட் ஆகும். சரிங்களா? ஓகே. இது ஆலிபேர்டு ரிவார்ட். நீங்க இங்க எத்தனை பேர் மேட்சிங் பண்ணாலும் சரி, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு
90% உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும். சோ அடுத்து நாலாவது இருக்கக்கூடியது ரெஃபரல் ரிவார்ட். ரெஃபரல் ரிவார்ட், அந்த ரெஃபரல் ரிவார்ட் நீங்க டைரக்டா எத்தனை பேர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு உண்டானது 0.20%. அவங்க இன்டைரக்டா ரெண்டாவது லெவல்ல வந்திருக்காங்கன்னா 0.19%, 18%, மொத்தம் 20 லெவலுக்கும் நமக்கு ரெஃபரல் ரிவார்டு கிடைக்கும். இந்த ரெஃபரல் ரிவார்டு பிளஸ் ஆலிபேட் ரிவார்டு பிளஸ் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு மூணும் சேர்ந்து எவ்வளவு வேகமா வருதோ அந்த அளவுக்கு உங்களுடைய நாட்கள் வேகமாக குறையும், விரைவாக உங்களுடைய ரிவார்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ரைட். அப்ப இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நம்மளுடைய இன்கம் ஸ்ட்ரக்சர். இப்ப நமக்கு தெரிய வேண்டியது நம்ம பேர் மேட்சிங் அப்படிங்கறத எப்படி பண்ணணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். சோ நீங்க டைரக்டா 20 பேர் 30 பேர் கூட கொடுத்திருக்கலாம். அப்ப ஒரு பேருங்கிறது 2 ஐடியில இருந்து நடக்கக்கூடிய 100 மொத்தம் மேல இருக்கக்கூடிய உங்களுடைய ஐடியில 100, உங்களுக்கு கீழே 2 ஐடி ஃபார்மிங் ஐடியில இருந்து 100 ஃபார்மிங் பண்ணியிருந்தால் ஒரு பேர். அப்ப உங்களுக்கு கீழே 10 பேர் இருக்கு, 20 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் கணக்கு. அப்ப ஒவ்வொருத்தரும் 100 பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஒருத்தரும் 100 பண்ணியிருந்தா உங்களுக்கு 10 ஜோடி கால்குலேஷன் ஆயிருக்கு. ஆலிபேடர் செல்ஃப் ஃபார்மிங் ரிவார்டு தனி, ஓகேங்களா, ஆலிபேட் ரிவார்டு தனி. அப்ப இங்க 10 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. அப்ப உங்களுக்கு எவ்வளவு ஒரு நாளைக்கு இன்கம் அப்படின்னா $9 பர் டே. $9. மாசத்துக்கு $270. இதுவே அந்த 3 ஐடி 100 பண்ணது அப்படியே மறுபடியும் ஒரு 100 பண்ணிட்டாங்கன்னா $200. 2 பேர் மேட்சிங் $18. $540 பர் மந்த் இன்கம். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த 10 பேர் மேட்சிங் வச்சு பல லட்சங்களையும் கோடிகளையும் உங்களால சம்பாதிக்க முடியும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, இந்த இடத்துல ஒரு 500 செல்ஃப் ஃபார்மிங் நடந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல 50 பேர் மேட்சிங் நடந்திருக்கு. ஒரு இடத்துல 5 பேர் $4.50. அப்ப 10 இடத்துலயும் 5 நடந்திருக்கு அப்படின்னா 50 பேர் மேட்சிங் ஒரு நாளைக்கு எவ்வளவுங்க? யோசனை பண்ணி பாருங்க, 5 பேருக்கு உங்களுக்கு 4.50னா கிட்டத்தட்ட $1350 பர் மந்த். 1 lakh and above. 1 lakh and above நம்ம சம்பாதிக்க முடியும். எது? நம்மளுடைய குறைந்தது 20 பார்ட்னர்கள் ஆளுக்கு 500 பண்ணி இருந்தால் கூட நம்ம மாதம் 1 lakh and above சம்பாதிக்க முடியும். 1000 பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த இடத்துல 100 பேர் மேட்சிங் ஆகுது. கிட்டத்தட்ட $2700 பர் மந்த், கிட்டத்தட்ட 2,50,000 மேல உங்களுடைய வருமானம் அங்க கூடுதலாக கிடைக்கும். அப்ப யோசனை பண்ணி பாருங்க, நம்ம இந்த இடத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு உழைப்பை போடுறோமோ, முயற்சி பண்ணி உழைப்பை போடுறோமோ அந்த அளவுக்கு வருமானத்தை கோடிக்கணக்கில் நம்ம சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த டயக்ராம் உங்க மைண்ட்ல செட் ஆயிடுச்சு அப்படின்னா இது கரெக்டா ஆயிருக்காங்கிறத உங்க வேலட்டை ஓபன் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னாதான் உங்களுக்கு அது கிளியரா புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப அடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் நாள்ல நான் 1:2 பண்ணிட்டேன், எனக்கு 200% எவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 223 நாட்கள்லயே நமக்கு கிடைச்சிரும். ஏன்னா 0.90% டெய்லி ரிவார்ட். அதே ரெண்டாவது நாள் பண்ணியிருந்தால் எனக்கு 0.80% ஒரு 250 நாள்ல 200% கிடைக்கும். மூன்றாவது நாள்ல 1:2 நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் எனக்கு 0.70% எனக்கு கிட்டத்தட்ட 286 நாட்கள்ல கிடைச்சிடும் 200%. அதுவே நாலாவது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.60% 334 கிடைச்சிடும். 34 நாட்கள்ல 200% கிடைக்கும். சோ அதே ஐந்தாவது நாள் நீங்க 1:2 கம்ப்ளீட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா 0.50%
400 நாட்கள்ல 200% கிடைக்கும். அதே 6வது நாள் 1:2 கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் 0.40%, 500 நாள்ல நமக்கு 200% கிடைக்கும். 7வது நாள் 1:2 பண்ணியிருந்தால் 0.30% ஸ்பீட், 667 நாட்கள்ல 200% கிடைக்கும். நார்மலாக நீங்க எந்த ஒரு ரெஃபரலும் பண்ணல அப்படின்னாலும் 1000 நாள்ல நமக்கு 200% கிடைச்சிடும். ஆனா இங்க 667 நாட்கள்ல 200% நமக்கு கிடைச்சிடும். ஓகேங்களா? சோ இதுதான் நம்மளுடைய ரிவார்டுனுடைய ஸ்பீட். அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணணும்? மணி மேனேஜ்மெண்ட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணணும். நமக்கு வரக்கூடிய வருமானத்தை 15%, 60%, 25% அந்த அடிப்படையில பிரிக்கணும். ஓகேங்களா? சோ அப்ப ஒரு எக்ஸாம்பிள் ஒரு $1000 நமக்கு வருது அப்படின்னா அதை 15% நம்ம என்ன பண்ணணும்? சிஸ்டமே அங்க சேவ் பண்ணி வைக்கும். ஒரு 60% ரீஃபார்மிங்காக நம்ம ஹோல்டு பண்ணி வைக்கணும். ஒரு 25% நாம வித்ட்ராவல் பண்ணிக்கணும். வித்ட்ராவல் மீன்ஸ் நமக்கு வருமானத்துக்காக நம்ம மாதம் ஒரு முறை எடுத்துக்கலாம். அப்ப இந்த மணி மேனேஜ்மெண்ட் மூலியமாக அடுத்த மாசம் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு இன்னைக்கு $1000 வந்தது, நாளைக்கு $1500 கூட மாறலாம். அப்ப அந்த 15% போடும்போது இந்த 25% $40 கூட வரலாம். அப்ப ஒரு மாசத்துக்கு 40,000 கூட மாறும். இந்த அடிப்படையில நீங்க ஃபார்மிங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் லட்சங்களும் கோடிகளும் நீங்க ஈஸியா சம்பாதிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு துறை இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா பிவிசி மெட்டா. ஓகேங்களா? சோ பிவிசி மெட்டா அப்படிங்கிறது ஏதோ ஒரு பேருக்காக சொல்ல வரல. இது குளோபல் விர்ச்சுவல் கரன்சி பிளாக் செயின் டெக்னாலஜில கட்டமைக்கப்பட்ட ஒரு அற்புதமான கிரிப்டோ டோக்கன். அதுவும் மெட்டாவர்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது. மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட் இன்னும் முழுமையா லான்ச் ஆகல எந்த பக்கமும். ஆனா நம்ம காயின் தயாரா இருக்கு. எப்ப லான்ச் ஆனாலும் மெட்டாவர்ஸ் காயின் வாண்டட் இருக்கும். அது நம்மளுடைய மெட்டாவர்ஸ் கேமுக்கா இருக்கலாம், யூட்டிலிட்டி பில்லுக்கா இருக்கலாம், ஹை லெவல் ஃபண்ட் டிரான்சாக்ஷனுக்கு இருக்கலாம், என்எஃப்டிக்கு இருக்கலாம். சோ எந்த ப்ராஜெக்ட் மெட்டாவர்ஸ்ல வந்தாலும் அது பிவிசி மெட்டா வைத்து நம்ம ஆப்ரேட் பண்ண முடியும். இந்த உலகம் அதை தான் பண்ண போகுது. அப்ப பிவிசி மெட்டாவோட விலை $1, $2 கிடையாது. $1, $2 கிடையாது. குறைந்தது $10 to $100 விரைவில் தொடும். சிஸ்டம் $1000 ரீச் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால பிவிசி மெட்டாவை எந்த அளவுக்கு நீங்க சேமிச்சு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு பெரிய பொருளாதார மாற்றம் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். சோ ஒவ்வொரு நாளும் நம்ம பிவிசி மெட்டா பத்தி தான் பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த பயிற்சியை நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க, ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த காம்பவுண்டிங் லைஃப் டைம் இன்கமையும் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் லட்சங்களும் கோடிகளும் நீங்க சம்பாதிக்க முடியுங்கிறத சொல்லிக்கிட்டு இன்றைய செஷனை நான் கம்ப்ளீட் பண்றேன். ஸோ டைம் அதிகமாயிட்டதுனால மீண்டும் நாளை காலை 5:30 நாம் சந்திப்போம். ஸோ மீண்டும் சொல்றேன், பிவிசி மெட்டா நாட் எம்எல்எம் ப்ராஜெக்ட், இது செல்ஃப் பிசினஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிட்டு நீங்க எல்லாரும் வேலை பாருங்க. இங்க சீடு ஃபண்டிங்ல இன்கம் இருக்கு, டோக்கன் ஃபார்மிங்ல இன்கம் இருக்கு, ஆலிபேடில் விரைவான இன்கம் இருக்கு. ஸோ ரெஃபரல் ரிவார்டு இருக்கு. அடுத்து என்னங்க, லிமிட் கிரிட்டீரியாவும் இருக்கு. 200% இருந்து 400% மாத்திர வாய்ப்பும் கொடுத்திருக்காங்க. ஒரு 5 விதமான வாய்ப்பு இருக்குது. சரியா பயிற்சி எடுத்து புரிந்து கொண்டு செயல்படுங்கள். அனைவருக்கும் வெற்றி நிச்சயம் சொல்லிக்கொண்டு வாழ்க பால்வின் வளர்க மக்கள் அனைவருக்கும் 1,00,000 பிவிசி மெட்டா உங்களுடைய உண்டில் வேலட்டில் சேமிப்பது நிச்சயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். மிக அருமையாக, மிக தெளிவாக, மிக விளக்கமாக வழங்கிய உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு எங்களுடைய அனைவரின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன விஷயங்க, ஆசிரியர் கற்றுக் கொடுப்பவர் அனைவருமே நமக்கு ஆசிரியர் தான். ஆசிரியர் எவ்வளவுதான் விளக்கமா தெளிவா பாடம் எடுத்தாலும் அந்த பாடத்தை படிச்சு மார்க் வாங்குறது நம்ம கையில தாங்க இருக்கு. ஸோ அனைவரும் புரிந்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக மிஸ்டர் நாகராஜ் சார் ஒரு சில வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் நினைக்கிறேன். வெல்கம் மிஸ்டர் நாகராஜ் சார். எம்சிஏ பண்ணிய மதிவாணன் சாருக்கு ரொம்ப நன்றிங்க சார், நல்லா தெளிவாக எடுத்தீங்க.
சக்ஸஸ் லீடர் நம்மளுடைய லீடர் வந்து தெளிவாக பிவிசி மெட்டாவிலே என்ன பலன்கள் சேர்ந்தால் இணைந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அதுதான் சார் உண்மை. தினந்தோறும் 5:30 மணிக்கு மீட்டிங்கை ஆரம்பித்து ஒரு 5:30 வந்து மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்டு இருக்கிறது. தெளிவாக தான் சொல்கிறாங்க, புரிகிற மாதிரி சொல்கிறாங்க. பிவிசி மெட்டாவிலே என்னென்ன நன்மை கிடைக்கும், எங்கே ரிவார்டு கிடைக்கும், எந்த பிவிசி மெட்டா காயினை சேர்த்து வைத்தா கூட அதுக்கு ஒரு ரிவார்டு கம்பெனி கொடுக்குங்க சார். இது கொடுக்குறப்ப இந்த மாதிரி நம்மளோட ஃபாலோ பண்ணணும். 20 பேர்த்த ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுட்டோம்னா அதில் ரிவார்டு நம்மளுடைய ரிவார்டு கம்பெனியில் கொடுக்குற ரிவார்டு வந்து குறைஞ்சி போகுதுங்க. இது நான் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் வந்துட்டு போனாங்க. அவங்க வந்து அதுக்கப்புறம் வரவே இல்லைங்க, என்னை பார்க்கவே இல்லை. நானும் அவங்கள பார்த்து வரல. என்னோட ரிவார்டு குறைஞ்சிட்டே இருக்குது. என்னோட ரிவார்டு குறைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னால் அவங்க ஃபார்மிங் பண்ணலைங்க சார். ஒவ்வொரு அக்கௌண்ட் அவங்க 2 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. 2 அக்கௌண்ட்லேயும் $150 வந்து அதை எடுத்து கூட அவங்க பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. அவங்களுக்கு பிஸி. காலையிலேருந்து சாயந்தரம் வேலை வேலைக்கு போகிறேன்னு போயிடுவாங்க. மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு சொன்னோம், மீட்டிங்லையும் கலந்துக்கல. அதனால் அவங்களுக்கு தெரியலைங்க சார். நேற்று வந்து ஒன்றுமே வரல. நைட்டு 9 மணிக்கு வந்து சொல்கிறாரு. அவர் வேலெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா $150 இருக்குதுங்க 2 ஐடியிலேயே. $300 வந்து வேஸ்ட்டாக இருக்குதுங்க சார். அந்த $300 எடுத்து ஏடிபிஎல்ஆர் மீட்டிங் வந்து கற்றுக்கிட்டோம்னா ஏடிபிஎல்ஆர் ஆப்பில் போட்டிருந்தா அவருக்கு ரிவார்டு கிடைக்கும், நமக்கு கம்பெனி ரிவார்டு கொடுத்துருக்கோம். நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஃபாலோ பண்ணாலும் அவங்க சில பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அதில் மீட்டிங்கை வந்து முயற்சி இருந்தால் கற்றுக்கலாம் சார். அனைவரும் வாங்க, முயற்சி எடுக்கணும், நம்பிக்கையோடு வாங்க, வெற்றி நிச்சயம். அனைவருக்கும் 1 லட்சம் பிவிசி மெட்டா நிச்சயம்னு சொல்லி, ஏன்னா டைம் இல்லாத காரணத்தால் இதோட பேச முடியும். நாளைக்கு பேசுகிறேன் சார். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாக வணக்கம் சார். தேங்க்யூ மிஸ்டர் நாகராஜன் சார். பிவிசி மெட்டாவில் ஏதேனும் ஒரு சில கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம், அல்லது சில கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். விரைவாக வாருங்கள் சார். வணக்கம் சார், நான் வடிவேல் பேசுறேங்க சார். வணக்கம் வடிவேல், பேசுங்க சார். ஓகே, காலை உற்சாகமா காலை வணக்கம் சார். காலையில் வந்து சார் வந்து நம்மளுக்கு ஒரு வாத்தியார் குரு மாதிரி எல்லாம் வந்து நடமாத்தி கொண்டு இருக்கிறார். நாங்களும் அதை பின்கொண்டே இருக்கிறோம். எல்லா நாகராஜ் சொன்ன சார் மாதிரி நல்ல ஒரு இதுதான். இல்லை, நாங்களும் உற்சாகம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் வர்றவையெல்லாம் அப்படியே கொஞ்சம் தடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. நாங்களும் அவையில ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிஷனா நாங்கள் விரைவில் எல்லாம் சென்று வருகிறோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். தேங்க்யூ சார். அடுத்த நம்பர்கள் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். வாருங்கள் விரைவாக. மதி சார், பேச விருப்பம் இருக்கிறவங்க அவங்க மைக் ஆன் பண்ணி பேசட்டும். ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு 10 செகண்ட் பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க நன்றி உரையாக பரமசிவம் ஐயா அனுப்பிச்சுட்ருங்க. ஓகே சார். சார் காலை வணக்கம் சார். காலை வணக்கம். திருச்செங்கோடு முருகேசன் சார். அருமை முருகேசன் சார், பேசுங்க. அருமை சார், அருமை. 7 பேர் அப்புறம் இந்த லெவலில் வந்து ட்ரைனிங் நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நாம வந்து முயற்சி பண்ணி நம்ம எந்த லெவலில் டவுனில் வந்து டீமை செட் பண்ணுறோமோ அந்த லெவலில் பெனிஃபிட் இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் சொல்லி தந்துக்கிட்டு இருக்காரு வெங்கடேஷ் சார். அவர் ஒரு மிக்க மகிழ்ச்சி. ஆனால் நம்ம எஃபெக்டை போடணும் சார். போட்டு நம்ம வந்து டீமை டெவலப் பண்ணாக்க எந்த லெவலில் உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு. ஆனால் அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சார். ஃபாலோ பண்ணோம்னாக்க நம்ம வந்து வெற்றியாளர் தான். நம்ம டீமே வெற்றியாளரை ஆக்கிறதுக்கான முயற்சியை நம்ம பண்ணணும். அதே மாதிரி நாம் வந்து இப்போ இவரை வந்து பேச வைக்கணும் சார். நவநீதனை யாழ்ப்பாணத்துலேருந்து பேசுவார். அவர் இன்னைக்கு பேசுகிறேன் இருக்காரு. அவருக்கு டவுனில் வந்து 2 பேரை நான் வந்து இப்போ செட் பண்ணி கொடுத்துருக்கேன். யூடியூப் போடுறவங்க வந்து நான் யூடியூப்பில் பார்த்து அவங்களுக்கு வந்து பேசி நம்மளோட இதெல்லாம் அனுப்பியிருக்கேன். மீட்டிங் இங்கெல்லாம் அனுப்பியிருக்கேன் பார்க்க சொல்லி. அவருக்கு டவுனில் வந்து போடுறதுக்கு அவரை இன்னைக்கு வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ண சொல்லி அவருக்கு வந்து இந்த இதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு பயிற்சியை கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வருவாங்க, நம்ம டீமில் செட் பண்ணலான்னு சொல்லியிருக்கேங்க சார். ஆனால் அவங்க 2 பேர்த்தோட நம்பரையும் கொடுத்துருக்கேன். அவர் பேசுவாருன்னு நினைக்கிறேன்.
அவர் பேசினாருனாக்கா அவர் வந்தாக்கா அவருக்கு கீழே டவுன்ல நான் வந்து போட்டு டீமை வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு டீமை உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேங்க சார். நாம் இங்கிருந்து அடிக்கடி போய் நம்ம அவருக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியாது. அதனால அவரை வந்து என்னோட டவுன்ல இருக்கிறதுனால அவருக்கு வந்து அந்த பயிற்சியை கொடுக்க சொல்லி அவருக்கு வந்து சொல்லியிருக்கேங்க சார். அவர் செய்வார், டீமை வந்து கட்டமைப்பாங்க சார். அதே போல் ஒரு பிஸ்னஸ்மேன் ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறாருங்க சார். அந்த கம்பெனியில் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு. அந்த கம்பெனி ஓனருக்கு வந்து வயசாயிருச்சு. அந்த பதவியை வந்து யாருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி தேர்ந்தெடுக்கலான்னு சொல்லி பார்க்குறாரு. அவர் வந்து என்ன சொல்கிறாரு, எல்லாத்தையும் கூப்பிட்றாரு, லேபர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதையை கொடுக்குறாருங்க சார். இதை வந்து நீங்கள் 3 மாசத்துல இந்த செடியாக உருவாக்கி யாரோட செடி நல்லா உருவாகி வருதோ அவங்களுக்கு வந்து இந்த பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் எல்லாரும் வாங்குறாங்க. வாங்கி அந்த செடியை கொண்டு போய் அந்த விதையை கொண்டு போய் நடுறாங்க. நட்டு எல்லாருமே வளர்த்து கொண்டாடுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுறாங்க. எல்லாருமே போய் ஒரு மண் சட்டியில் வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க சார். ஆனால் அந்த விதையை வாங்கிட்டு போனவர் ஒருத்தர் மாத்திரம் அவர் என்ன பண்ணியிருக்காருனாக்கா அவங்க ஒய்ஃப்கிட்ட சொல்லியிருக்காரு, இப்படி விதையை கொடுத்துருக்காரு, நட்டு யாரு வளர்ந்து வருதோ அவருக்கு வந்து நல்ல பதவி கிடைக்கும், எம்பி பதவி கிடைக்கும்னு சொல்லி சொன்னோன்னே எல்லாருமே நடுறாங்க. எல்லாரும் காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாருமே செடியை வளர்த்துக்கிட்டு வர்றாங்க. ஆனால் அதில் ஒருத்தர் வந்து செடியை நட்டு வச்சு அந்த செடி வளரவே இல்லை. அப்போ சரின்னு சொல்லி 3 மாதம் ஆச்சு. அப்புறம் இவர் சொல்கிறார், என்ன இவர் கொடுத்த விதை முளைக்கவே இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் யோசனை பண்ணிக்கிட்டு வீட்டுக்காரம்மாக்கிட்டையும் சொல்கிறாரு. சொல்லும்போது, பரவாயில்லைங்க, அவர் கொடுத்த விதை தானே, நாம் வந்து இதை விதையை வந்து முளைக்க வச்சா முளைக்கலை, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது, இந்த சட்டியை நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்கன்னொன்னே எல்லாத்தோட சட்டியிலையும் செடியாக வளர்ந்து வந்துருச்சு. எல்லாருமே கொண்டு போய் சிரிச்சுக்கிட்டு இந்த வளராத செடியை கொண்டு போனவரை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோன்னா அவர் வந்து என்ன பண்ணாருனாக்கா கொண்டு போய் அவர் எல்லாருமே கொடுக்கும்போது எல்லாத்தையும் உட்கார சொன்னார். இந்த செடி வளராத செடி இருந்துச்சு பாருங்க, அவரை வந்து நிற்க சொல்லி, என் கம்பெனிக்கு வந்து எம்பி தேர்ந்தெடுத்துட்டேன், நீங்கள் மட்டும் இருங்க, அவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு இவருக்கு வந்து சொன்னார். என்ன சொன்னார், நான் கொடுத்தது வந்து வேக வச்ச விதை, இந்த விதையை வந்து நீங்கள் நட்டு வச்சு என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் வளராது, நீங்கள் வந்து எல்லாருமே வந்து வேற விதையை கொண்டாந்து போட்டு வளர்த்து நீங்கள் கொண்டுக்கிட்டு வந்திருக்கீங்க, இவர் தான் நேர்மையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து எம்பி பதவியை கொடுத்துட்டாருங்க சார். அதுதான் என்னைக்குமே நேர்மையை நம்ம இருந்தோம்னா நம்ம டீமும் டெவலப் ஆகும், நம்மளோட கட்டமைப்புல எல்லாத்தையும் அரவணைச்சு கொண்டு போக முடியும். நேர்மை தாங்க சார் முக்கியம். நன்றிங்க சார். நன்றி சார். மிக சிறப்பு வழங்க நன்றி. அடுத்து பேசுபவர்கள் விரைவாக பேசலாம். அது சார் பரமசிவம் ஐயா சொல்றீங்க. ஓகே சார், மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க. நன்றியுரை வழங்க திரு பரமசிவம் ஐயா அவர்களை என்பது அழைக்கின்றேன். வெல்கம் மிஸ்டர் பரமசிவம் சார். பிவிசி மெட்டா நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முருகேசன் சார் சொன்ன கதை வந்து ரொம்ப அருமையா இருந்தது, அவருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் வடிவேலும் வந்து நான் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்று கூறினார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைட் நாகராஜன் நிறைய பேச வேணும் இருந்தது, ஆனா டைம் இல்லை, அதனால நான் குறைவா பேசி முடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எம்சி பண்ணி கொண்டிருக்கிற மதி அவர்களுக்கு இன்று எம்சி மிக அருமையாகவும் தெளிவாகவும் செய்து கொண்டிருக்கிறார், அவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இருப்பினும் நமது தலைவர், நமது பிரைட் சிஸ்டத்தினுடைய தலைவர் வெங்கடேசன் அவர்கள் இந்த சீட் ஃபண்டிங் பண்றதை பத்தி மிக தெளிவா சொல்லியிருக்காரு. அதை வந்து அனைவரும் புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் நிறைய நிச்சயம் வெற்றி அடைய முடியும் என்று கூறிக்கொண்டு எனது
நன்றி, இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். நன்றி சார், மிக்க நன்றி. உங்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு கேள்விங்க. நீங்கள் அனைவரும் கோடீஸ்வரர்கள் ஆக விரும்புகிறீர்களா அல்லது செல்வந்தர்கள் ஆக விரும்புகிறீர்களா? அதை நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. இதற்கான விளக்கங்கள் பின்னர் மீட்டிங்கில் அறிவிக்கப்படும். இத்துடன் இன்றைய மீட்டிங்கை வைண்டப் பண்ணிக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க பல்வின், வளர்க பல்வின். பிவிசி மெட்டா. ஜெய்ஹிந்த்.